இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு வந்து விமர்சனமும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். இன்றைய சமூகம் முற்றும் முழுவதுமாக அது மாறிவிட்டது. பழைய சமூகம் அல்ல. ஒவ்வொரு நாட்டினுடைய பழமைவாதம், அதனுடைய கொள்கைகளை எதிர்த்து இளைஞர்கள் பெரிய கிளர்ச்சிகளை எல்லாம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ஷையை முள்ளிவாய்க்காலில், அதே இலங்கையில் எந்த சிங்கள இனவெறியை அவர் பயன்படுத்தினாரோ அதே சிங்களவர்கள் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஓட ஓட விரட்டினார்கள். அதுவும் இந்த காலத்தில் நடந்தது. ஆமாம். அதே போல நேபாளத்தில் நடந்தது புரட்சி, பங்களாதேஷ்ல அதே போல பங்களாதேஷில் நடந்தது. லஞ்சத்துக்கு பிறந்தது இந்த ஆட்சி அமைப்புடா அப்படின்னு பணம் வாங்கி ஓட்டு போடுறதுக்கும் அல்லது பணம் கொடுத்தா அவங்க தங்களுக்கு என்னவும் செய்வார்கள் என்ற அளவிற்கு மக்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள், யானையை பழக்கப்படுத்துவதை போல. அதனால தான் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்டேருந்து வந்து வாங்கி தானே வச்சுருக்கீங்க, பைசா வாங்கி தானே நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்ற அந்த ஒரு இன்டென்ஷனும் வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்துடுச்சு ஆகிய. உண்மையிலேயே என்னால் நம்பவே முடியல. பல தொகுதிகளில் போஸ்ட் அடிக்கல, பல தொகுதிகளில் வேட்பாளர் போய் வாக்காளர் பெருமக்களை பார்க்கவில்லை. இல்லை, எம்எல்ஏ யாருன்னே பாதி பேருக்கு தெரியாது அப்படின்ற. ஆமாம், வேட்பாளர் யார் வந்து விசில் கட்சியினுடைய வேட்பாளர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதனுடைய முன்பணம், தேர்தலுக்கு கட்டக்கூடிய முன்பணத்துக்கு கூட கஷ்டப்பட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்க்கிற போது எனக்கு தெரிந்த பல இடங்களில் இந்த வேட்பாளர்களையே விலைக்கு வாங்குறதுக்கும் அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணியிருக்கு. அது ரொம்ப வழக்கமாக எப்பவும் நடக்கிறது. தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மாறுதலை இந்த தேர்தல் செஞ்சிருக்கு. மக்கள் இவரை கொண்டு வந்தால் இந்த மாற்றத்தை இவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் குறியீடாக ஜோசப் விஜய் அவர்களை தமிழக மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் அவரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒன்றும் கிடையாது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சனைங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து தாவேகா அல்லது ஜோசப் விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நிறைய விஷயங்கள் இப்போ வந்து அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர், 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர், புகழ்பெற்ற மேகசின்ஸில் கூட இவரோட தொடர்கள் தொடர்ந்து வந்திருக்கு. இலக்கிய மாமணி அவார்ட் லாஸ்ட் இயர் தான் இவர் வாங்கியிருக்காரு. 50 வருஷம் இந்த அரசியலில் அவர் களமாடிட்டுருக்காரு. முக்கியமாக 40 வருஷமாக நல்ல கண்ணு தானே சார் அவரோட வந்து இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி அவரோட தான் நம்ம வந்து சிறப்பு நேர்காணல், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட எங்களுக்கு வந்து இந்த ஒரு நேர்காணல் கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பு நேர்காணல் தான். ஏன்னா நானும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து கற்றுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இந்த அரசியல் பயணம் எவ்வளோ ஒரு முக்கியமான வாய்ந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு வந்து விமர்சனமும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். உங்களோட அரசியல் அனுபவத்தில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது நான் மட்டும் பார்ப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் உணர்ந்தவர்களும் இந்த அடிப்படையில்தான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேகா அரசையும் அதனுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களையும் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மிகவும் அவசியமான ஒன்று. காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைய சமூகம் முற்றும் முழுவதுமாக அது மாறிவிட்டது. பழைய சமூகம் அல்ல. இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் பழைய சமூகத்தினுடைய அடிப்படையில்தான் எல்லா தேர்தல் கணக்குகளும் இருந்தது. இதுக்கு முந்தி எப்படியெல்லாம் வந்து வாக்குகள் மக்கள் அளித்தார்களோ அதை போலத்தான் அளிப்பார்கள்.
இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் மக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்களோ அதை போலத்தான் நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு பார்வைதான் தேர்தலுக்கு முன்பு இருந்தது. ஆனால் தேர்தலில் அந்த பழைய கணக்குகள் என்பது முற்றாக நிராகரிக்கப்பட்டு ஒரு புதிய கணக்கு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியம். அந்த கணக்கு என்பது இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் நடைபெறாத ஒரு கணக்கு. அந்த புது வரவு, புது கணக்கு, புது வெள்ளம், எது வேணாலும் சொல்லலாம். அது இந்தியாவினுடைய எந்த மாநிலங்களிலும் அப்படி நடக்கலை. உலகத்தில் இன்றைய காலத்தில் பல மாறுதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதாவது நாம் நினைக்கிறது மாதிரி உலகமெல்லாம் ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லை. அதுக்குள்ளே ஒரு இயக்கம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு மாற்றங்கள் இருக்கிறது, புதுமைகள் உருவாக்கப்படுகிறது, அந்த புதுமைகளுக்கேற்ப மக்கள் இயக்கப்படுகிறார்கள். இதுதான் உலகம். அப்போ இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அண்மை காலத்தில் ஒவ்வொரு நாட்டினுடைய பழமைவாதம், அதனுடைய கொள்கைகளை எதிர்த்து இளைஞர்கள் பெரிய கிளர்ச்சிகளை எல்லாம் செஞ்சுருக்காங்க. இலங்கையில் ஒரு விதமான மாற்றம். ராஜபக்ஷே போன்றவர்களெல்லாம் அந்த ஊரை விட்டே அசைக்க முடியாதவர் என்று கருதப்பட்ட ராஜபக்ஷையை, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ஷையை முள்ளிவாய்க்காலில், அதே இலங்கையில் எந்த சிங்கள இனவெறியை அவர் பயன்படுத்தினாரோ அதே சிங்களவர்கள் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஓட ஓட விரட்டினார்கள். அதுவும் இந்த காலத்தில் நடந்தது. அதே போல நேபாளத்தில் நடந்தது புரட்சி, பங்களாதேஷில் அதே போல பங்களாதேஷில் நடந்தது. லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய பார்வையில் பல மாற்றங்கள் நடைபெறுகிறது. அப்போ இந்த மாற்றங்கள் இப்போ இவ்வாறான ஒரு மாற்றம் என்பது இந்தியாவில் நடக்குமா, ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அறிவுபூர்வமான அரசியல்வாதிகள் மத்தியில் இந்தியாவில் இருந்தது. எனக்கும் அதில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருந்தது, இது எப்படி உடையப்போகுது அப்படின்னு. காரணம், இந்த தேர்தல் முறை அல்லது ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் அல்லது அரசியல் கட்சிகளுடைய உணர்வுகளை எல்லாம் ஒரு பணம், அதுவும் லஞ்சத்தால் பெறப்பட்ட பணம். அந்த பணம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது லஞ்சம் வரலாறு. ஆமாம், என்னுடைய தோழர் ஒருத்தர் பரிணாமன்னு பேர், அவர் ஒரு கவிதை எழுதினார், லஞ்சத்துக்கு பிறந்தது இந்த ஆட்சி அமைப்புடா அப்படின்னு. அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம பிறந்தாங்க இவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் பரிணாமன் ஒரு பாட்டில் சொல்லுவார், லஞ்சத்துக்கு பிறந்தது இந்த ஆட்சி அமைப்புடா, வேற எதுக்கும் இல்லை, லஞ்சத்துக்கு தாண்டா இது பிறந்தது அப்படின்னு. அந்த அளவிற்கு ஒரு தேர்தல் முறைகள் இருந்தது. அதனால் எல்லாருமே கணக்கு போட்டாங்க, மொத்தம் எவ்வளோ ரூபா கொடுக்கலாம், ஒரு தொகுதினாக்கா அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளருக்கு எவ்வளோ கொடுக்கலாம், இது ஒரு வாக்காளருக்கு என்ற அடிப்படையில் முற்றும் முழுவதுமாக ஒட்டு மொத்தமாக ஒரு கணக்கு போட்டு மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு பணத்தை மையமாக வைத்து வெற்றி பெற முடியுங்கிற ஒரு நம்பி கணக்கு போட்டு, இத்தனை சீட்டு நம்ம வருவோம், இத்தனை சீட்டு தான் எதிர்கட்சிகளால் வர முடியும், அறுதி பெரும்பான்மையை பெறுவோம் என்ற அளவிற்கு போடப்பட்ட அந்த கணக்கு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கல்ச்சராகவே இதை கொண்டு வந்துட்டாங்க. வழி வழியாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இங்கே திணிக்கப்பட ஆரம்பிச்சிடுச்சு. அது வேற விதத்தில் சொல்றது அப்படின்னு சொன்னாக்க, மக்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள். ஆடு மாடுகளை பழக்கப்படுத்துவதை போல, சர்க்கஸ்காரர்கள் ஒரு சிங்கத்தை பழக்கப்படுத்துவதை போல, புலியை பழக்கப்படுத்துவதை போல பல்வேறு விதமான தந்திரங்களை தயாரித்து, அந்த தந்திரங்களின் மூலமாக மக்களை பணம் வாங்கி ஓட்டு போடுறதுக்கும் அல்லது பணம் கொடுத்தா அவங்க தங்களுக்கு என்னவும் செய்வார்கள் என்ற அளவிற்கு மக்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள், யானையை பழக்கப்படுத்துவதை போல. அதனால தான் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்டேருந்து வாங்கி தானே வச்சுருக்கீங்க, பைசா வாங்கி தானே நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்ற அந்த ஒரு இன்டென்ஷனும் அரசியல்வாதிகளுக்கு வந்துடுச்சு. வந்துருச்சு. வந்தது மட்டுமல்ல, அது அவங்க முதல்ல கொடுக்கும்போது பணத்தை கொடுத்துட்றாங்க, அடுத்த தடவை பார்க்கும்போது என்கிட்ட கை நீட்டி நீ பணம் வாங்கினவன் தானே, அதனால் நீ எனக்கு அடிமை தானே அப்படிங்கிற ஒரு உணர்வை அவர்கள் பெறுவது மட்டுமல்ல, மக்களுக்கும் அந்த அடிமை உணர்வை உருவாக்கி விடுகிறார்கள். ஜனநாயகம்ங்கிறது ஒரு அடிமை உணர்வாக ஒரு கட்டத்தில் மாறிடுது. அது முதல் முறையாக இந்த தேர்தலில் உடைக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கப்பட்டது மட்டுமல்ல, உண்மையிலேயே என்னால் நம்பவே முடியல,
பல தொகுதிகளில் போஸ்ட் அடிக்கல, பல தொகுதிகளில் வேட்பாளர் போய் வாக்காளர் பெருமக்களை பார்க்கவில்லை. இல்லை, எம்எல்ஏ யாருன்னே பாதி பேருக்கு தெரியாது அப்படின்ற. ஆமாம், வேட்பாளர் யார் வந்து வந்து விசில் கட்சியினுடைய வேட்பாளர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதனுடைய முன்பணம், தேர்தலுக்கு கட்டக்கூடிய முன்பணத்துக்கு கூட கஷ்டப்பட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்க்கிற போது எனக்கு தெரிந்த பல இடங்களில் இந்த வேட்பாளர்களையே விலைக்கு வாங்குறதுக்கும் அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணியிருக்கு. அது ரொம்ப வழக்கமாக எப்பவும் நடக்கிறது. இல்லை, ஒரு தொகுதியிலேயே அந்த மாதிரி ஆச்சு. 234 தொகுதிகளில் 233 தொகுதிகள் தானே டிவிக்கு இருந்தது. எடப்பாடின்ற ஒரு தொகுதியில தான் அவங்க வேட்பாளரையே வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ இது மாதிரி நிறைய இருக்குதுல. இது எல்லாத்தையும் உடைச்சி தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மாறுதலை இந்த தேர்தல் செஞ்சிருக்கு. இந்த தேர்தல் செஞ்சது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒன்றை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி மக்களில் ஒரு 60-70 கோடி இளைஞர்களுக்கு இதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தமிழ் மண்ணிலிருந்து இந்தியா முழுமைக்கும் கிடைத்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இதுதான் இந்த தேர்தலின் ஒரு மகத்துவமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன். இதை வந்து வேறு அடிப்படையில் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்குறாங்கனாக்கா ஒவ்வொரு கட்சி அடிப்படையில், திமுக அவங்க அடிப்படையிலேருந்து பார்க்குறாங்க, அதிமுக அவங்க அடிப்படையிலிருந்து பார்க்குறாங்க, கண்டிப்பாக. அதே போல் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க அடிப்படையிலேருந்து பார்க்குறாங்க. ஆனால் நான் மக்களிடம் ஏற்பட்ட எழுச்சியும் மக்கள் உணர்வுகளிலிருந்து இதை பார்க்கின்றேன். மாற்றம் இது மக்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மகத்துவம் நிறைந்த மாற்றம். அந்த மாற்றத்தினுடைய ஒரு மையமாக, ஒரு புள்ளியாக, அந்த மக்களின் ஒரு நம்பிக்கையாக, மக்கள் இவரை கொண்டு வந்தால் இந்த மாற்றத்தை இவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையின் குறியீடாக ஜோசப் விஜய் அவர்களை தமிழக மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் அவரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கட்சியில் ஒன்றும் கிடையாது. அவரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் ஒன்றும் இல்லை. அவரோட முகம், அவருக்காக மட்டும்தான் இந்த ஓட்டு விழுந்தது. மக்கள் எல்லாரும் அவருக்காக மட்டும்தான் இதுக்கு இந்த விசில் சின்னதுக்கே வாக்களித்து இன்னைக்கு அவரை வந்து சிஎம் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இந்த விமர்சனங்களையும் தாண்டி. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போது அதிமுக இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக பிளவுபட்டுடுச்சு. திருப்பியும் அவங்க வந்து போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி அவர் மட்டும் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. சிவி சண்முகமும் சி விஜயபாஸ்கரும் வந்து போய் ஜாயின் பண்ணலை. ஏன்னா மன்னிப்பு கடிதம் கேட்க சொன்னதாக சொல்லி அங்கே ஒரு பெரிய ஒரு குளறுபடி போயிட்டுருக்கே, குதிரை பேரம் நடத்திட்டாங்க. இது வந்து இந்த ஆட்சி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஐயா, இது நீங்கள் எப்படி சொல்லணும்? அதாவது வந்து குதிரை பேரம்னா என்னன்னு தெரியாமலேயே குதிரை பேரத்தை பற்றி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பத்திரிகைகளும் தமிழ்நாட்டினுடைய சமூக வலைதளங்களும் எழுதி கொண்டிருக்கின்றன, பேசி கொண்டிருக்கின்றன. குதிரை பேரம் அப்படிங்கிற ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 1960, 70, 80, 90களில் மிகப்பெரிய அளவில் வட மாநிலங்களில் நடைபெற்றது. அதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற மாநிலம் ஹரியானா. அந்த ஹரியானாவில் தான் ஆயாராம் காயாராம் அப்படின்னு ஒரு கிண்டல் சொல்லுவாங்க. காலையில் எங்கள் கட்சியில் இருந்தார் அவர், சாயந்தரம் எங்கள் கட்சியில் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அப்படி வந்து கட்சி மாறுதல் என்பது வந்து கண்மூடி கண் திறப்பதற்குள் நிரப்பதும், கூட்டமாக ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் இன்னொரு கட்சிக்கு மாறி அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஒரு காலத்தில். அப்போ தான் வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த குதிரை பேரம்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. இப்போ பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒட்டுமொத்தமான சட்டமன்ற உறுப்பினர்களே குதிரைகளாக அவங்க மாற்றி வித்துடுறாங்க, வாங்கிடுறாங்க. இது வந்து கோவாவில் நடந்தது, மணிப்பூரில் நடந்தது, வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் பல மாநிலங்களில் இதுதான் அவங்க வச்சுருந்தாங்க. இதை குதிரை பேரம்னு சொல்லலாம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சனைங்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து தாவேகா அல்லது ஜோசப் விஜய் அவர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல, அது அந்த கட்சியினுடைய பிரச்சனை. இன்னும் நான் ரொம்ப வலிமையாக சொல்லணும்னா
தாவேக்கா பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை ஆரம்பமாயிட்டு, அதிமுகவுடைய பிரச்சனை. இதில் இந்த கட்சி பிறக்கிறதுக்கு முந்தையே அவங்களுடைய அடிதடி ஆரம்பமானது. அதில் எவ்வளவு நடந்தது? பெருமைக்குரிய ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த கட்சிக்குள்ளே நடந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்க தலைகீழான பல மாற்றங்கள். ஓகே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியே உடைஞ்சி சிதைஞ்சி பல சிதறல்களாக மாறிவிட்டது. அதனால இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தலையில் வைக்க முடியாது. இது அந்த கட்சியின் பிரச்சனை, அதிமுகவுடைய பிரச்சனை. இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட கொண்டு வந்து நினைக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இவரு சொல்லி தான் நடக்குது. இல்லை, இவர் சி.வி. சண்முகம் அவரை போய் பார்த்ததுனால தான் இந்த குதிரை பேரம் விஷயமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லப்படுது இல்லையா? அவர்கிட்ட ஒரு பெருந்தன்மை இருக்குது. அந்த பெருந்தன்மையில் எல்லாரையும் பார்த்தார். அந்த பீரியடில் அவரையும் பார்த்துருக்காரு. இதுதான் நடந்ததே ஒழிய இது போய் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அப்போ அத்தனை பேரையும் விலைக்கு வாங்குறது அப்படின்னு சொன்னாக்க நேரடியாக போய் பார்த்தா வாங்குவாங்க அல்ல. அது மட்டும் அல்ல. அதை தவிர இவர் குதிரை பேரத்தின் மூலம் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் 2, இந்த 6 சீட்டுக்காக வேண்டிதான் அவர் நின்னார். இல்லை எனக்கு இது வேண்டியது இல்லை, அப்படி இது 4, 5 தானே இது அப்படின்னாக்கா ஏடிஎம்கே நினச்சிருந்தாருன்னா ஒரு 25, 30 உடைச்சி உடனடியாக ஒரு தேர்தலை இதை நடத்தியிருக்க முடியும் அவரால். கடந்த காலத்தில் இந்தியாவில் பல மாநிலங்கள் அப்படி நடந்தது. பல மாநிலங்களில் மட்டுமல்ல, இதே தமிழ்நாட்டில் நடந்தது. இதே தமிழ்நாட்டில் 1952 ஆண்டு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு கிடையாது. முதல் தேர்தல், அதுக்கு பேர் சென்னை ராஜதானி, மெட்ராஸ் பிரசிடென்சி. அதில் தமிழ்நாடு முழுக்கும் வாக்காளர் பெருமக்கள், கேரளாவின் ஒரு பகுதி, ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகத்தின் ஒரு பகுதி, ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் ஒரிசாவில். இது எல்லாம் சேர்ந்தது தான் மெட்ராஸ் ராஜதானி. அதில் முதல் தேர்தல் நடக்குது. அந்த முதல் தேர்தலில் தேர்தலுக்கு முந்தி அமைத்த கூட்டணியின் அடிப்படையில் யார் வெற்றி பெற்றார்கள் என்றால் கம்யூனிஸ்டுகள் தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் என்ன ஆச்சு? ராஜாஜியை கொண்டு வந்தாங்க. ராஜாஜியை கொண்டு வந்து கம்யூனிஸ்டுகளுடைய எண்ணிக்கையை விட காங்கிரஸுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் கூட்டணின்னு பார்த்தாக்க கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு தான் அதிகம். அப்போ இருக்கக்கூடிய பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கவர்னர். அவர் ஒரு பெரிய ஜமீன்தார். அவர் என்ன பண்ணார்னா, அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கூட்டணிக்கு நான் அழைக்க முடியாது, எந்த கட்சி அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதோ அதை தான் நான் அழைப்பேன் அப்படின்னு காங்கிரஸ் அழைச்சி, அப்புறம் எங்கள் கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருந்த 2-3 கட்சியை உடனடியாக அன்னைக்கே ராத்திரியாக மாற்றி அவங்க ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இதுதான் கடந்த காலத்தில் நடந்த பேரம். தமிழ்நாட்டில் நடந்ததுனாக்கா இது நடந்தது. ஆனால் இன்னைக்கு தாவேக்காவோ அல்லது விஜயோ அந்த மாடலை பின்பற்றவில்லை. அதிமுகவை உடைச்சி அதிலிருந்து ஒரு ஆட்களை கொண்டு வந்து ஆட்சி அமைக்கணும்னு அவர் நினைக்கல. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னாக்க, கம்யூனிஸ்டுகள் ப்ரூவன் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளும் நேர்மை தவறாதவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வலுவா இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். அதே போல காங்கிரஸ் கட்சி மதசார்பற்ற. இதோடைய ஒரு ஒற்றுமையோடு ஒரு ஆட்சியை அமைப்போங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் மிக கடுமையான ஒரு போராட்டத்தை அவர் நடத்தி, அதில் கவர்னரில் ஆளுநர் என்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆளுநருடைய முயற்சி, ஆளுநர் கிட்டத்தட்ட ஒரு அவமதிக்கிறது மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. சார், இது நடுவில் இது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு உதயநிதி அவர்களை சிஎம், இல்லை எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்கி, இல்லைனா திருமாவளவன் அவர்களை சிஎம் ஆக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டதே. அதெல்லாம் எம்ஏ பேபி அவர் தானே ஃபஸ்ட்டு வெளில சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது நீங்கள் குதிரை பேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதைத்தான் குதிரை பேரம்னு சொல்ல முடியும். இதை சொல்லவே முடியாது. அதுக்கான முயற்சிகள் அப்போ திமுக தரப்பில் இல்லைன்னு மறுக்கிறாங்க, இப்போ நடக்கலைன்னு.
ஆனால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க சி.வி. சண்முகம் உட்பட பல பேர் அது நடந்ததுங்கிறாங்க. ஆமாம், 2-3 நாட்கள் வந்து அந்த ஒரு ரொம்ப ஹெக்டிக் பீரியடுமாங்கள்ல, மிகவும் நெருக்கடி மிகுந்த காலகட்டம். அந்த நெருக்கடி மிகுந்த காலகட்டம்னு தமிழக அரசியலுக்கு, தமிழக ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட ஒரு 3 பகல் 3 இரவு, 4 பகலோ 4 இரவுன்னு நினைக்கிறேன், 4 தினங்கள். அந்த 4 தினங்களும் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு சுனாமி, ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி மிகுந்த காலம். என்ன நடக்குது இங்க அப்படின்னு புரியாமையே இருந்த நேரம். அந்த காலத்துல தங்களுக்கு வந்து ஆட்சி போயிருமோன்னு எந்த பயமும் இல்லாமல் ஒரு ஜெனூன், ஒரு நீதி சார்ந்த, கொள்கை சார்ந்த அடிப்படையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற முடிவைத்தானே வந்து விஜய் அவர்களும் தாவேக்காவும் அந்த முடிவை தானே எடுத்திருக்கு. அதை எப்படி நீங்கள் குறைன்னு சொல்ல முடியும்? அதை எப்படி குதிரை பேரம்னு சொல்ல முடியும்? அதனால் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் சொன்னது போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக, அண்ணா திமுக ரெண்டுமே சேர முடியாத கட்சிகள். ஆனால் அது ரெண்டையும் சேரும், ஒன்றா உட்காந்து பேசினாங்க, பேசி பார்த்தாங்க. அப்புறம் வந்து அதே போல் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவர்களை அழைத்து பேசினாங்க, அவரை முதலமைச்சர் வைக்கலாமான்னு பார்த்தாங்க என்ற விவாதங்களெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்ததை அது பொய்யானது என்று நான் நினைக்கவில்லை. அதில் உண்மை இருக்குது. அப்போ இந்த குதிரை பேரத்திற்கும் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு எவ்வளோ உறுதியாக நின்றுருக்காங்க. அவர்களுடைய உறுதிப்பாடு இருக்குது பாருங்களேன். நான் ரொம்பவும் போற்றுவதற்கு, மதிப்பதற்கு ஒரே காரணம் அவர்களுடைய உறுதிப்பாடு. அதாவது அந்த பதவிக்காக வேண்டி நான் எல்லாம் செய்வேன், ஓட்டுக்காக என்னவும் செய்வேன், ஓட்டுக்காக பணத்தை கொடுப்பேன், ஓட்டுக்காக காசை கொடுப்பேன், ஓட்டுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சமா பாதகங்கள் அனைத்தையும் செய்தாலும் அது தவறு இல்லை என்ற காலத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அதை வந்து செயலில் நிரூபித்து காட்டிய அந்த தனித்துவத்தை என்னால் வந்து பாராட்டாமல் இருக்க முடியல. அதுதான் உள்ளது.